நம்ம ஃபேமிலிக்காக தானே நான் பண்ணேன். முத்து இப்படி எல்லாம் பேசிட்டாருன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஐயோ கடவுளே, இனிமே நான் அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? ஏங்க, வீட்டுக்குள்ளதான் இவன் என்ன மதிக்கிறதே இல்ல, பெத்து தொலைச்சிட்டேன்னு விட்டு தொலைச்சிட்டேன். நம்ம வீட்டு சம்மந்தி அவங்கள போய் மரியாதை இல்லாம பேசியிருக்கான். எப்ப பாரு இவனால வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் மன உளைச்சல் தான் வருது. அத்தை, அவங்களும் ஒரு வார்த்தை ஏசி அனுப்பட்டுமான்னு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. ஆமா, உங்ககிட்ட வந்து அனுமதி கேட்கணுமா? உன் புருஷனுக்கு வக்காலத்து வாங்குறியா நீ? ஓய மூடிட்டு இரு சொல்லிட்டேன். அங்கிள், ஏசி மாட்டிதான் ஆகணும்னு நானும் சொல்லல. ஏதோ என் அம்மா என் மேல இருக்கிற பாசத்துல அனுப்பிட்டாங்க. என்கிட்ட சொல்லிருந்தா நான் பேசிருப்பேன். இல்ல நீங்க சாஃப்டா பேசி வேண்டான்னு சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு இவரா எப்படி அங்கிள் யாரையும் கேட்காம சொல்லலாம்? அப்பா, முத்து இப்படி பண்ணது எனக்கு வருத்தம் தான்ப்பா. டேய், என்னடா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கிற? முத்து, நீ பண்ணது தப்பு தான்டா. என்னப்பா நீ இப்படி சொல்ற? நம்ம வீட்டுக்கு ஏதாவது தேவைன்னா நீ சொல்ல போற, நாங்க வாங்கி மாட்ட போறோம். எது 1.5 லட்சத்துக்கு ஏசியை வாங்கி நீ மாட்டுவியா? எப்படி உன் பொண்டாட்டி பூ கட்டி சம்பாதிச்சு கொடுப்பாளா? ஏன் அத்தை, பூ கட்டி வாங்க முடியாதா என்ன? கிழிச்ச. சும்மா இரு. டேய் முத்து, இப்ப பிரச்சனையே நீ தனியா முடிவெடுத்ததுதான். பா, அவங்க வேணும்னே நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை வரணும் தான் இப்படிலாம் பண்ணிருக்காங்க. இந்த வீட்ல சண்டைனாலே உங்களால மட்டும் தான் வரும். ஏங்க, மத்த யாராலையும் சண்டை வரதே இல்லையா? உங்க ஹஸ்பண்ட்னால தான் எல்லா பிரச்சனையும் வருது. 2 பேரும் சும்மா இருங்கம்மா. அவங்கள மாதிரியே நீங்களும் சண்டை போட்டு இருக்கீங்க. நல்லாவா இருக்கு இதெல்லாம்? முத்து, நீ நினைக்கிறது சரி தப்புங்கிறதெல்லாம் வேற. ஆனா எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கிற இடத்துல நீ தன்னிச்சையா முடிவெடுக்கிறது தப்புதான்டா. உன்ன மாதிரியே ஆளாளுக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சா எப்படி குடும்பமா இருக்க முடியுமா? குறைஞ்சது எங்கிட்டயாவது நீ சொல்லி இருக்கணும். நான் எல்லாத்துக்கிட்டையும் பேச ஒரு முடிவு எடுத்திருப்பேன். நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது.